ஹலோ காய்ஸ், வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஸ்க்ரீன் போயிடுச்சு. ஸோ புது ஃபோன் வாங்கிட்டோம். இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோ வந்துன்னே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா காயின் மாஸ்டரில் எப்படி வந்து ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு. ஸோ அது கீழே எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்துடுச்சு. என்னென்னு போய் படித்தா, ப்ரோ நாட் ஒர்க்கிங் ப்ரோ, வரல, இன்டூன்னு வருது, அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ எப்படி காயின் மாஸ்டரில் வந்து புது ஃபாண்ட்ஸை வந்து எப்படி ஆட் பண்ணுறது, இது வேறு மெத்தட். ஸோ ஆக்சுவலாக ஆட் பண்ணுறதில்ல, பட் ஆனால் அவங்க வீடியோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஒரு ஆப் தேவை. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன், போய் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள் பிக்சல் ஆப்பை. ஸோ கேன்சல் கொடுத்துட்டு உங்களுக்கு மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கும், டெலிட் கொடுங்க. ஸோ இங்கே ஃபோர்த் ஆப்ஷன் வாங்க. இங்கே ட்ரான்ஸ்பரண்ட்னு ஒன்று இருக்கும், ஸோ அதை கொடுங்க. இங்கே கிளிக் பண்ணிட்ட பிறகு இங்கே ப்ளஸ் இருக்கும், ப்ளஸ்ன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் கொடுங்க. டெக்ஸ்ட் கொடுத்துட்ட பிறகு அங்கே பென்சில் ஐக்கான இருக்கும், அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்ட பிறகு கீழே ஏன்ற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்க. மேலே செலக்ட் பண்ணிட்டு ஸோ உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுத்துங்க, எந்த கலர் வேணுமோ. கலர் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு சைஸ் வேணும்னா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் கொடுங்க. ஸோ இப்போவே உங்களுக்கு ஸ்ட்ரோக் வேணும்னா ஸ்ட்ரோக்கையும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணிட்டு டிக் கொடுங்க. எவ்வளோ ஸ்ட்ரோக் வேணுமோ செட் பண்ணிவிட்டு டிக் கொடுங்க. டிக் கொடுத்துட்டு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் கொடுங்க. சேவ் அஸ் இமேஜ்னு கொடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பிஎன்ஜி ஃபார்மில் சேவ் டு கேலரி கொடுங்க. சேவ் பண்ணிட்ட பிறகு ஹோம் வந்துடுங்க. ஹோம் வந்துட்டு உங்களோட காயின் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு எம்டி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு லேயர் கொடுங்க, மீடியா கொடுங்க. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டை இங்கே இன்ஸ்டால் பண்ணி கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம், இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறதில்ல, ஆனால் உங்கள் வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன அனிமேஷன், அவுட் அனிமேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு உங்களோட டெக்ஸ்டோட இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன்லாம் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஏபிகே எடிட்டர் எல்லாமே பண்ணிட்டோம்.